அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். SLV 3 வெற்றி சாதனை நிகழ்ந்து ஒரு மாதம் கூட முடியவில்லை. அது தொடர்பான அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மும்பையில் உள்ள நேரு விஞ்ஞான மையத்திற்கு வருகை தருமாறு அழைத்திருந்தார்கள். பேராசிரியர் தவான் அடுத்த நாள் காலை நான் தில்லியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் தவான் அவர்களும் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்கப் போவதாக கூறினார். நேரு மையத்தினர் நான் தில்லி செல்வதாக அன்புடன் டிக்கெட் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். மறுநாள் காலை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் பேராசிரியர் தவானும் பார்லிமெண்ட் ஹவுஸ் அனெக்ஸ் கூட்டத்திற்கு சென்றார்கள். அங்கு பிரதமர் தலைமையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற குழுவினுடைய கூட்டம் நடைபெற இருந்தது. மக்களவை மற்றும் மாநிலங்களின் அவையின் சுமார் 30 உறுப்பினர்கள் அந்த அறையில் கூடியிருந்தார்கள். பேராசிரியர் தவானும் டாக்டர் நாக் சௌத்ரியும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். குழு உறுப்பினர்களிடம் SLVயினுடைய வெற்றியை பற்றி பேசிய திருமதி இந்திரா காந்தி எங்களுடைய சாதனையை பாராட்டினார். ஊக்கமளித்ததற்காக உறுப்பினர்களுக்கு பேராசிரியர் தவான் நன்றி கூறினார். இந்திரா காந்தி அவர்கள், கலாம், நீங்கள் பேசுவதை கேட்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார். தயக்கத்தோடு எழுந்து பேசினார். நமது தாய்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு மணிக்கு 25,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து செல்லும் ஆற்றல் கொண்ட ஒரு ராக்கெட்டை நமது நாட்டிலே எப்படி தயாரிப்பது என்பதை மட்டுமே அறிந்தவன் நான். இதை கேட்டதும் அதிர வைக்கும் கைதட்டல் கிடுகிடுக்க வைத்தது. SLV 3 போன்ற ஒரு திட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி நமது தேசத்தினுடைய அறிவியல் வலிமையை நிரூபிக்க வைத்ததற்காக உறுப்பினர்களுக்கு நன்றி கூறினார். அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளமாக பரவியது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய ஆதாரங்கள் மறுசீரமைப்பு செய்து கொள்ளவும் அதன் இலக்குகளை மறுபடியும் புதிதாக வகுத்து கொள்ளவும் வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவரது அணியைச் சேர்ந்த வேத பிரகாஷ் சந்த்லாஸ் SLV 3 தொடர் திட்டத்தினுடைய இயக்குநராக பொறுப்பேற்றார். SLV 3 அடுத்த கட்ட திட்டத்தை சோதனை கட்டங்களை செய்யலாம் தாண்டி முழுமையான இயக்கத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் தயாரிப்பதை செயல்படுத்துவது SLV 3 தொடர் திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். SLV 3 சுமந்து சென்ற 40 கிலோ எடையை 150 கிலோவாக அதிகரிப்பது SLV திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தினுடைய இயக்குநராக அவர்கள் குழுவில் இருந்த MSR தேவ் நியமிக்கப்பட்டார். அதையடுத்து PSLV எனப்படும் துருவங்களுக்கு இடையே சுற்றி வரும் செயற்கைக்கோள் செலுத்துவதற்கு ஏற்ற ராக்கெட்டை தயாரிக்க வேண்டியிருந்தது. PSLVயை விட முன்னேறிய அடுத்த கட்டமான ஒரு தொலைதூர கனவு திட்டமான GSLV பற்றியும் யோசனைகள் துளிர்விட்டிருந்தன. வளிமண்டல இயக்கவியல் மற்றும் வடிவமைப்பு குழு இயக்குநராக பொறுப்பேற்றார். அதாவது ஏரோஸ்பேஸ் டைனமிக்ஸ் அண்ட் டிசைன் குரூப்பின் இயக்குநராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பணியேற்றார். மீண்டும் நாளை முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியும் ஜனாதிபதியுமான டாக்டர் அப்துல் கலாம் பற்றி பார்ப்போம். நன்றி. தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். பயன்பெறுவோம்.